வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரகாஷ் பேசுகிறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். இன்று ஒரு ஸ்பெஷல் கவரேஜ். இன்றைய தினம் நடந்த அந்த ராமர் கோயில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்று இந்தியாவை கொண்டாடிய அந்த விழாவை ஒரு சின்ன சிறப்பு சிற்றுரைன்னு சொல்லலாம், இல்லைனா சிறப்புரைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீல், ஒரு போஸ்ட் ஃபங்க்ஷனல் ஃபீல். எப்படி அந்த நிகழ்வு நடந்தது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் பல அலுவலகம் மற்றும் பல காரணங்கள்னால பார்க்காமல் கூட இருந்திருக்கலாம். நேரலையில் பார்த்தவங்க நிறைய பேர் ரொம்ப பாக்கியவான்கள். அது இல்லாதவங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். முதல்ல சொல்கிற மாதிரி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் சேனலுக்கு புதிய நபர்கள் வந்தால் அவர்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நான் சொன்ன மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க ராமர் கோயில் திறப்பு விழா பிரத்யேக பார்வைக்காக இந்த ஒரு சிறப்பு வீடியோ வெளியிடுகிறேன். இதை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். ராமர் கோயில்னு பார்த்தீங்கன்னாலே பக்தி மற்றும் ஆன்மீகம். இது அயோத்தியாவுக்கு மட்டுமல்ல, எங்கேயுமே நம்மளுடைய வரலாற்று சின்னங்கள் மற்றும் வரலாறை திருப்பி பார்த்தால் நமக்கு தெரிகிற பல விஷயங்கள், தியாக பிரம்மமாக இருக்கட்டும், முத்துசாமி தீட்சிதராக இருக்கட்டும், துளசிதாசராக இருக்கட்டும், பலவிதமான பக்த கோடிகள் இருந்த அந்த நாடு நம்மளுடைய பாரத நாடு. பாரதம் அப்படிங்கிறதே பரத சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க. அந்த பரதர் அப்படிங்கிற ஒரு இதிலேருந்து வந்த மகாபாரதத்திற்கு பின்னணியாக இருந்த ராமாயணத்தை ராமர் என்ற ஒரு ஹீரோ, ராமன் என்ற ஒரு முக்கிய பாத்திரம் இருந்தது. வால்மீகி ராமாயணமாகட்டும், இல்லைனா நம்மளுடைய தமிழ்நாட்டில் கம்பராமாயணமாக இருக்கட்டும், எந்த இதில் பார்த்தாலுமே ராமர் அப்படிங்கிறது ஒரு வில், ஒரு வாக்கு, ஒரு மனைவி அப்படின்ற மாதிரி ஒரு தத்துவ ரீதியாகவும் ஆன்மீகமாகவும் ஒரு டிசிப்ளினாகவும் ஒரு நியாய பார்வையாகவும் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த இதெல்லாம் சொல்லி ஒரு முன்னுரைக்காக சொன்னேனே ஒழிய அதை பற்றி உங்களுக்கு நிறைய இடங்களில் நீங்களே படித்திருப்பீர்கள். படிக்காதவர்கள் பலவிதமான ஆன்மீக புஸ்தகங்களை கூட நீங்கள் பார்க்கலாம். நம்மளுடைய ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் இதில் கூட பார்த்தீங்கன்னா ராமாயண் மகாபாரத்லலாம் மைத்தலாஜிக்கல் சீரீஸ் பலவிதமான இதில் நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போது இன்றைய தினம் நடந்த அந்த விழாவில் நம்ம பிரம்மாண்டமான அந்த கட்டடத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு சிறப்புமிக்க அந்த கட்டிடம், பல நூற்றாண்டுகள் கைவினை திறன்களை எல்லாம் கொண்டு பிரதிபலிக்கும் விதமாக, அந்த ஒரு வரலாற்று சான்றிதழை குறிக்கும் விதமாக இந்த பிரத்யேகமான கோயில் அமைந்திருக்கிறது. இதனுடைய கட்டட வேலை வாய்ப்புகள்லாம் பார்த்திங்கன்னா பலவிதமான ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸால் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் ஸ்பெஷலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வேலைப்பாடுகள் எல்லாமே ஆர்கிடெக்சுரல் க்ளோரி மற்றும் அதோடைய மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கற்களால் செய்யப்பட்டது. ஸ்பெஷல் கற்களால், ரேர் மினரல்ஸ் கொண்டு இது செய்யப்பட்டிருக்கிறது. வுட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. காரணம் என்ன, எல்லாரும் நினைப்பீங்க, சரி என்னப்பா ரொம்ப பில்டப் கொடுக்குறாங்களா அப்படின்னு. கிடையாது. ஏன்னா வரலாற்று சிறப்பு அப்படிங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணியிருந்தேன். வரலாற்று சிறப்புன்னு பார்க்கும்பொழுது ஒரு வரலாறு எப்போது அமைகிறது அப்படின்னா, இன்றைய தினம் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு தாஜ்மஹல் அப்படின்றது எவ்வளோ வருஷங்கள் ஆயிற்று நமக்கு தெரிஞ்சு 300-400 வருடங்கள் அப்படிங்கிறது ஈஸியாக சொல்லிடலாம். இது மாதிரி தான் உலகத்தில் இருக்கும் வண்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு எல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா பல பாரம்பரியம் கொண்ட விஷயங்களாக திகழ்கிறது. அந்த பாரம்பரியத்திற்கு ஒரு வித்திட்டு இன்றைய தினம் நடந்த இந்த ராமர் விழா என்பது மிகவும் முக்கியத்துவமானதாகும். அதனால தான் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரேர் மினரல்ஸ், கற்கள், இந்த மாதிரி ஷார்ட் டேர்மில் இல்லாத கார்பன் டேட்டிங் செய்யக்கூடிய ஃபியூச்சரிஸ்டிக் அந்த டெக்னாலஜி எல்லாம் அந்த காலத்தில், அதாவது வரப்போகும் வரலாற்றில் ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ் கூட திரும்பி பார்த்து ராமர் என்ற ஒரு ஹீரோ இருந்தார், ராமர் என்ற ஒரு கடவுள் இருந்தார், ஒரு மனிதர் இருந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயம் நடத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் நான் சொல்கின்ற ஒரு முக்கியமான விஷயம். இப்போ அனைத்து தரப்பு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அனைத்து தரப்பு பக்தர்களும் இங்கே குவிந்திருக்கிறார்கள். ரொம்ப முக்கியமான சந்தர்ப்பம் இது. அதனால் மக்களை பார்த்திங்கன்னா எல்லா தரப்பட்ட மக்களும் வந்திருக்காங்க. ஒருங்கிணைத்து ஒற்றுமையாக நம்பிக்கையை கொண்டாடும் விதமாக இந்த ராம ஜன்ம பூமி விழான்னு சொல்லலாம், இல்லைன்னா ராமர் கோயில்
பிரதிஷ்டான் தினம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி பல பெயர்கள் கொண்ட இந்த விழா முக்கியமான விஷயம் என்னென்னா கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். யாருமே வந்து நிறைய இதில் நம்ம மீடியாலையும் பார்க்குறோம், இப்போது எல்லா இதுலேயுமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் இது கேட்கவே வேணாம். இவங்க இதெல்லாம் பிஜேபி விழா இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு மத சம்பந்தமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளவு தான் சொன்னாலும் இது ஒரு முக்கியமான அம்சத்தை வந்து எல்லோரும் நினைவு வைக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்தியாவுடைய கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம சொல்கிறோம் இந்திய நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவினை அகற்றாதீர் அப்படின்னு படிச்சிருக்கோம். அந்த நினைவின் பகுதி இப்படி பார்த்தா நம்ம நிச்சயமாக வந்து இது ஒரு பாரம்பரியத்தின் மிக முக்கிய உதாரணமான சின்னம். ஆச்சரியப்படும் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் கூட இதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நம்ம இந்தியர்கள் பல உலகம் முழுவதும் பறந்திருக்கிறார்கள். ஆனால் இந்தோனேசியாவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், யுனைடெட் ஸ்டேட்ஸாக இருக்கட்டும், பலவித நாடுகளில் ஈவன் மொரீஷியஸ் கூட பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் 2 hours இது கொடுத்து இந்த மாதிரி லைவாக பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக சொல்லணும் அப்படி? அவங்களுக்கெல்லாம் நமக்கு இல்லாத அக்கறையாக அவங்களுக்கு இருக்க போகுது. அதனுடைய மகத்துவம் அவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் நான் ரொம்ப இழுக்க விரும்பலை, ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ கல்ச்சுரல் ஹெரிட்டேஜை மிக முக்கியமாக வைத்து செய்யப்பட்ட ஒரு ஆர்கிடெக்சுரல் சின்னம்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு இதில் பார்க்குறீங்க, பிரதமர் உட்பட சிறப்பு விருந்தினர்கள்லாம் இதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே உள்ள இவருடைய ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் மற்றும் இவர் உத்தரப்பிரதேஷ் கவர்னர் ஆனந்திபென் பட்டேல் மற்றும் பெரிய பெரிய விஐபிகள்லாம் வந்து இப்போது இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு இதை நம்ம கண்டு கழித்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான விஷயம், பக்தர்கள் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி மக்கள்னு இருந்தாலுமே அதில் ராமருக்காக பலவிதமான விஷயங்கள் நடந்திருக்கின்றன. இந்த 1 வருட காலம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா ராமநாம லிக்கித ஜபம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய லட்சராமம் கோடி ராமம்னு நிறைய பேர் எழுதி கொண்டு வந்து ராமர் கோயிலில் கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு செஞ்சுருக்கிற இந்த பக்தர்களுடைய அதீத மகிழ்ச்சியை இப்போ நம்ம கண்குளிராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். பலர் இந்த தருணத்திற்காக தான் வாழ்நாள் முழுவதும் காத்திருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். நினச்சி பாருங்கள், நம்ம ஒரு ராம ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஹிஸ்ட்ரியில் கூட ராமா வாஸ் தேர், மைத்தாலஜியில் படிக்கும்போது ராமா, இதில் ஒரு நிமிஷமாவது நம்ம யோசிச்சிருக்க மாட்டோமா இப்போ உள்ள துன்பங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்கப்பா அப்படின்னு ஒரு நினைவு வருகிறது அல்லவா? அந்த மாதிரி விஷயங்களை வந்து நினைவு கூர்ந்து மக்கள் பக்தி இதையெல்லாம் தாண்டி ராம் நாம் சத்யஹேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ராமநாமம், நம்ம துளசிதாசராக இருக்கட்டும், நம்ம இதில் தியாக பிரம்மமாக இருக்கட்டும், தமிழ்நாட்டிலேயே அதுக்கு வித்துட்டு இருக்கிறார்கள். ஸோ அந்த மாதிரி உள்ள பக்தி பரவசத்தில் மக்கள் திளைப்பதை நாம் காணலாம். அது மட்டும் இல்லாமல் கோயில் வளாகத்துக்குள்ளே வந்தோம்னா கலை பொருட்களை பாருங்கள், கண்காட்சிகள், ராமரின் பணக்கார புராணம். பணக்காரன்னா அவர் எப்படி இருந்திருக்கிறாருப்பா, மகாராஜானா அப்படிப்பட்ட ஒரு மகாராஜாவாக தான் இருந்திருக்கிறாரு. அவர் வந்து ஏழைக்கு ஏழை, பணக்காரனுக்கு பணக்காரன், எந்த எக்ஸாம்பிள் எடுத்தாலும் அவர் அதில் ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அதனால் நம்ம வந்து என்னதாவது பணக்கார புராணம்னு சொல்கிறானேன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா எல்லா விதமான இதுலேயும் அவரை வந்து நம்ம பொருட்படுத்தி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பண்டைய புனித நூல்கள் மற்றும் பண்டைய நினைவு சின்னங்கள் வரை இந்த பொக்கிஷம் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கிறது. ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் ஏரியாலேயே வந்து வெறும் கோயில் மட்டும் அவங்க பிளான் பண்ணலை. அவங்க பிளான் பண்ணது ஒரு மியூசியம், அவங்க பிளான் பண்ணது பல விதமான ஹிஸ்டாரிக்கல் டேப்லெட்ஸ்னு சொல்லுவாங்க, கீழே வந்து புதைத்திருக்கிறார்கள். நாளைக்கு வந்து வருங்கால சந்ததி பார்த்தாங்கன்னா வந்து ஒரு காலத்தில் இப்படிலாம் இருந்திருக்கு, இதுதான் ராமர் பிறந்த பூமி போல இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கிறதுன்ற ஒரு புரிதல் இருக்கணுங்கிற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தில் தான் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். கோவில் வளாகத்திற்கு மேலே நம்ம உயர்ந்து பார்க்கும்போது இந்த பிரம்மாண்டம் எப்படி இருக்குது பாருங்கள். அதனுடைய ஃப்ரண்டேஜ், அதனுடைய ஆர்கிடெக்சரல் டிசைன் என்ன தான் வந்து நம்ம இது இருந்தாலும் பலவிதமான, இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்தே பார்த்திங்கன்னா அந்த மணியும் அந்த கோயில் மணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கோயில் ஸ்பெஷல் மணி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து சென்றிருக்கிறது. பத்மநாப சுவாமி கோயிலேருந்து ஒரு வில் சென்றிருக்கிறது. இந்த மாதிரி பல பாரம்பரிய பொருட்கள் ராஜஸ்தான்லேருந்து தான் வந்து ஸ்பெஷல் ரேர் மினரல்ஸ் கொண்ட கற்கள் சென்றிருக்கின்றன. இந்த மாதிரி பல விதமான இது வந்திருக்கு. கொஞ்சம் போன வாரத்துக்கு கூட கேள்விப்பட்டிருப்போம், கழுகுகள், ஜடாயு நிறைவேற்றும்படி கழுகுகள் வந்தன.
அதே மாதிரி குரங்குகள் அனுமாரும் வந்து சேருவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நிறைய விதமான இது வந்து ஜஸ்ட் ஒரு ஏதோ ஒரு கோயிலை கட்டுறாங்கப்பா ஏதோ அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்க பொலிட்டிக்கல் இதில் வேணால் இருக்கலாம், இல்லை வேறு கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களாக கூட இருக்கலாம். ஆனால் மெஜாரிட்டி இந்தியா அப்படி கிடையாது. கல்ச்சர் ஹெரிட்டேஜ், அதை தாண்டி அதோடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, டிவினிட்டி எல்லாமே தான் வந்து இந்தியாவின் முக்கியமான ஹாட்லேண்ட்னு சொல்லலாம். உத்தரப்பிரதேஷ் வந்து எப்படி இந்தியாவின் ஹாட்லேண்டோ அது மாதிரி டிவினிட்டி இதுதான் வந்து நம்மளுடைய ஹாட்லேண்டாக கருதப்படுகிறது. இந்த அற்புதமான பயணத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்த இந்த விழாவை வந்து நம்ம வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத ஒரு சிறப்பு விழான்னு சொல்லி இந்த காணொலியை நான் இத்துடன் முடிவு செய்கிறேன். ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு புனிதமான ஒரு நோக்கத்தோடு தான் நான் போடுறேன். இதை ஐ எம் குவைட் ஷுவர் நிறைய பேர் இதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் இருக்குது. நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு உங்களுடைய கருத்துக்களை பகிரவும்னு கேட்டுக்கொண்டு இந்த பதிவினை முடித்துக்கொள்கிறேன். ராமர் நம்மளுடைய இந்தியாவை காக்கட்டும். வரப்போகிற ஃப்யூச்சர் இந்தியா வில் பி ராம் ராஜ் அண்ட் ஆல்சோ ரொம்ப நல்ல ஒரு எக்கானமியாக இந்தியா திகழ்வதற்கு இது வித்திடும்னு நிச்சயமாக நம்பலாம். நன்றி, வணக்கம்.